அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 29% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் மறக்காமல் பற்றுச்சீட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது வெளியேறதுக்கு முன்னாடியோ செக் பண்ணிக்கோங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 983 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 147 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 546 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 311 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரிச்ச நிலையில் தான் இருக்குது. 3 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் நீடிக்கும் குடும்ப விசா, யூனிவர்சிட்டி டிகிரி, அந்த ஃப்ளைட்டில் வரணும் இந்த ஃப்ளைட்டில் வரணும் எந்த சட்டமும் இல்லை, எல்லாம் நீக்கப்படுது. சில்லென்ற குளிருடன் ஒரு பகுதியாக மாறும் அசீர். குவைத்தின் பல பகுதிகளிலையும் நேற்றைய தினம் மட்டுமே திடீர் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. அதே போல் கடைகளை அதிரடியாக மூடும் வணிக வர்த்தக அமைச்சகம் மற்றும் தீயணைப்பு துறை. இதோ வேலை பார்க்குறவங்களுக்கு தான் மிகப்பெரிய ரிஸ்க் இனிமேல் வெளியில். அடுத்ததாக பயணப்பைகள் உடஞ்சிருந்தால் வெளியே போகாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங் லைட் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வெளியில் ஹோஸ்டில் வீட்டுக்கு வெளியில் உள்ள வெளிப்புற லைட்டுகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா உடனே போய் அணைச்சிருங்க. இல்லைன்னா 500 தினார் அபராதம். பகல் நேரங்களில் வெளியில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கின்லேயோ அல்லது வாகன நிறுத்துமிடம் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வீட்டு லைட்டுகள் எரிஞ்சிச்சுன்னா 500 தினார் அபராதம். கடைகள் உட்பட இது பொருந்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விரைவில் அடுத்த வார இறுதிகள் அல்லது இந்த மாத கடைசிக்குள்ள லேசான ஒரு மழை வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியாவுடைய அசீர் மாகாணம் தற்போது சில்லென்ற ஒரு மாகாணமாக மாறி வருகின்றது. வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் சில அரபு நாடுகளில் இருந்தும் பலரும் வருகை தருகின்றாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அசீர் மாகாணம் தற்போது நிறைந்து வலிந்து காணப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க மக்கள் வெள்ளத்தால். அந்த அளவுக்கு கிளைமேட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி ஒரு ஸ்மூத்தான சூழல் உருவாகி இருக்குது. ஒரு பறவை, அதாவது ஒரே ஒரு பறவை ஃப்ளைட்டில் பட்டதால் ஃப்ளைட்டோடைய மூஞ்சே உடைஞ்சு போச்சா. ஐபீரியா விமானம் என்ற காட்சி தான் இது. பாருங்க, மூஞ்சியில் பாதியே இல்லை. அந்த அளவுக்கு பறவையுடைய முதல் வேகம். பயணப்பை டேமேஜ் ஆகி இருக்குதா, தயவு செய்து விமான நிலையத்தை விட்டு வெளியாகாதீங்க. உடனே அந்த சம்பந்தப்பட்ட விமான நிலைய பொறுப்பு அதிகாரிகள்கிட்ட தெரிவிக்காமல் توصل وجهتك وتكتشف ان جنطتك مكسوره او مقطوعه، شو تسوي؟ تمشي ولا تطالب بحقك؟ اول شيء لا تطلع من المطار قبل لا تروح مكتب شركه الطيران، غالبا تلقاه عند السير، وقول لهم عن الضرر وخلهم يعبون لك تقرير اسمه PIR او بلاغ تلف، واحتفظ بنسخه منه وصور الجنطه من كل زاويه. يفضل تكون مصورها قبل تسوي لها تشيك ان، وصور التذكره وتاج الجنطه. بس انتبه، الزلغات البسيطه والجلد المتاكل ويده الجنطه او العجلات الخربانه غالبا ما يغطيها التعويض، لانه يعتبرونهم نورمال وير اند تير. واذا ما ساعدوك بالمطار راسل خدمه العملاء بالايميل وارفق كل شيء، لا تسكت عن حقك، بس لازم تتحرك بسرعه. குளிர்காலம் வருதில்ல, கூலாக டீல் பண்ணுறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம்.
குவைத் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய அதிரடி உத்தரவு. அது மட்டுமல்லாது தற்போதைய கலந்த ஆலோசனையின் பிரதிபலனாக ஃபேமிலி விசிட் வீசா 3 மாதங்களாக இருந்தது, இப்போ 1 வருட காலமாக நீடிக்க போகிறாங்க. அதற்குரிய கட்டணங்களை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து மக்களே டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது. அதே போல் அந்த ஃப்ளைட்டில் தான் வரணும், இந்த ஃப்ளைட்டில் தான் வரணும் அப்படின்னு இல்லை. மிஸ் ஆகின எல்லா ஃப்ளைட் நிறுவனங்களும் திருப்பி குவைட்டுக்குள்ளே வரணும். எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் வாங்க அப்படின்ற மாதிரி சொந்த ஃப்ளைட்டாக வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு ஃப்ளைட் நிறுவனத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதியை தந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வீசா இந்த மாதிரியான சூழல் 1 வருடம் வரைக்கும் வழங்குறதுக்கான காரணம் விதிமீறல்கள் கம்மியாக இருந்ததால் தான் அப்படின்றத உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. சந்தோஷம். அதே நிலைமை அப்படியே கடைப்பிடிங்க. இல்லை விசிட் வீசாவில் 1 வருடம் கிடைக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் தப்பான எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு வேலை பிடிபட்டால், இந்த மாதிரி விசிட் வீசாவில் வேலை செய்து பிடிபட்டால் நிச்சயமாக இருக்கிற எல்லா சான்ஸும் மொத்தமாக ஊற்றிக்கும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் விதிமீறல்கள் எதையும் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், நல்லபடியாக குடும்பங்களோட சந்தோஷமாக இந்த நாட்டில் உள்ள நிலைப்பாட்டை விடுமுறையை கழிச்சிட்டு போகிறதுக்கு. இது சம்மந்தமான இன்னும் மேலதிக தகவல்கள் அராப் டைம்ஸில் ஆர்டிக்கலாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் நானும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி முன்னாடி வீடியோ வருது, அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியும் பாருங்கள், உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தெரியும். குவைத் இளைஞர்களுக்கு அதிரடியான வாய்ப்பு. இனி வரும் காலங்களில் இந்த ஃபுட் ட்ராக், மொபைல் க்ரோசரி எல்லாம் குவைத் இளைஞர்களோட கைக்கு போகுது. வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பல கடைகளில் அதிரடியான சோதனை. யாரெல்லாம் ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட் ஐட்டங்களை வச்சு ஒரிஜினல் மாதிரி விற்கிறாங்களோ அவங்களுடைய கடைகளுக்கெல்லாம் அதிரடியாக சீல் வைக்கப்படுது, மொபைல் ஃபோன் ஷாப் உட்பட. அதே போல் டஸ்மன் பகுதிகளில் தீ விபத்து, அதே போல் ஃபேஹில் மற்றும் மங்காஃப், ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இது போன்ற பல பகுதிகளிலையும் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு நேற்று தினம்
உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து போய் தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஜஹரா மருத்துவமனையிலையும் ஸ்டோரேஜ் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அதையும் உடனடியாக கட்டுப்படுத்தியதாக தெரிவிச்சிருக்காங்க தீயணைப்பு துறை. டஸ்மனில் ஒரு கட்டடம் பில்டிங் ஒன்று பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு பணியில் இருக்கும்போது மேல் தளத்தில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அதையும் உடனடியாக சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. யாருக்கும் இந்த தீ விபத்துக்களில் ஒரு காயமும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஃபயர்ஃபுல்லான அவேர்னஸ் இனி வரும் நாட்களில் இந்த வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றதும் இனி வரும் காலங்களில் சந்தேகமான சூழல் தான். வீடுகள்லையும் சரி, அதே மாதிரி கடைகள்லையோ வெளி வியாபார தலங்கள்லையும் சரி. ஏன்னா அவேர்னஸ் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. வெளியில் யாராவது வேலை பார்க்குறாங்களா, தெரியாதவங்களா, உங்களுடைய அக்காமாவில் இல்லாதவங்களை வேலைக்கு எடுக்கிறீங்களா, அது உங்களையும் சேர்த்து ஜெயிலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி வயலேட்டர்ஸை தொடர்ந்து நாங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி فيديو பதிவிட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர். مشاهدينا الكرام، اهلا وسهلا فيكم في برنامج محطات امنيه. هذه الفقره مقدمه من الاداره العامه للعلاقات والاعلام الامني بوزاره الداخليه مع الشركاء وزاره الاعلام. محطه جديده نسلط فيها الضوء على جهود وزاره الداخليه ونواكب معاكم ابرز المحطات الامنيه والمبادرات التوعويه، ونبدا بابرز الاخبار. في إطار تنفيذ تعليمات وتوجيهات معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، نفذت الإدارة العامة لمباحث شؤون الإقامة حملة أمنية موسعة لجميع محافظات البلاد أسفرت عن ضبط 92 مخالفا ومطلوبا أمنيا، وشملت عدة مناطق: الجهرة، جريب شيوخ، المهبولة، أسواق القرين، الفحيحين والأحمد. وننتقل إلى محطتنا التوعوية. وهل في بيتي مدمن؟ تعرفوا معنا على أبرز أعراض وعلامات مدمن المخدرات أو المؤثرات العقلية. طبعا تختلف العلامات حسب نوع المخدر أو المؤثر العقلي وطريقة تناول المدمن له، ولكن أبرز العلامات العامة: احمرار العين، ضيق أو اتساع حدقة العين، زيادة أو نقصان في الوزن، مشكلات في النوم كالأرق أو النوم بكثرة، إهمال النظافة الشخصية والشكل العام، كدمات في أماكن مختلفة من الجسم، سيلان أو نزيف الأنف نتيجة شم المواد المخدرة، عدم القدرة على التركيز، سلوكيات عدوانية وخطيرة كالسرقة أو القيادة بتهور، الاكتئاب، العزلة والبعد عن العلاقات الاجتماعية، تغيير مفاجئ في الأصدقاء، وضعف في التحصيل الدراسي بالنسبة للطلاب، وكسل وغياب عن الدراسة أو العمل. أيضا زيادة غير مبررة للحصول على المال، وتذبذب وعنف في العلاقة مع الوالدين والأخوان والأخوات في المنزل. اليوم نأكد لكم إن في أمل إنكم تحمون عيالكم وأهلكم من آفة المخدرات، ونأكد للمدمن إن أيضا في أمل إنك تتعالج وترد تعيش حياة طبيعية بدون مخدرات. الخط الساخن لمكافحة المخدرات 1-88-4141، يستقبل مكالماتكم 24 ساعة ولمدة 7 أيام، بالإضافة إلى هاتف الطوارئ 112. وصلنا إلى نهاية محطتنا الأمنية اليوم، ونلتقي بكم قريبا. إلى اللقاء.